அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி சந்திரன் ராசியில் இருக்கிறார். 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறார். 4இல் குரு, 5இல் சூரியன், புதன், கேது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் 1ஆம் தேதி அவர் கன்னி ராசியிலிருந்து சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு வருகிறார். லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்களுடைய பயிற்சி நடைபெறுகிறது. செப்டம்பர் 1இல் சுக்கிர பகவான் துலாமில், செப்டம்பர் 3ஆம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு வருகிறார். செப்டம்பர் 18ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். செப்டம்பர் 20இல் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு வருகிறார். செப்டம்பர் 25இல் திரும்பவும் புதன் துலாம் ராசிக்கு வருகிறார். ஆக சுக்கிர பகவான் மேஷ ராசியினருக்கு 7இல் இருப்பதால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சலசலப்புகள் வரலாம். கணவன் மனைவி ஒற்றுமை தேவை. 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. வார்த்தைகளில் கவனமாக இருத்தல் வேண்டும். அதிக கோபப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. 7.5 சனியில் சனி வக்கரமாகி இருப்பதால் ஒரு 4 மாதங்களுக்கு சனியினால் எந்த விதமான பாதிப்பு இல்லை. தொழில் துறையில் லாபம், வியாபாரிகளுக்கு ஓரளவு லாபம் உண்டாகும். 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது. இதில் கேது சூரியன் இருவருமே பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வரலாம். பிள்ளைகளை பற்றிய வருத்தங்கள், சரியாக படிக்கவில்லையே, உடல் நலம் சரியில்லையே என்ற ஆதங்கம் தங்களுக்கு வரலாம். அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை தேவை. வார்த்தைகளை அதிகமாக உபயோகிக்க வேண்டாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பண வரவுகள் ஒரு பக்கம், செலவுகளும் மறுபக்கம். ஏனென்றால் விரய ராசியில் 7.5 சனி இருக்கிறார். ஒரு பக்கம் வரவு வந்தாலும் மறுபக்கம் செலவுகள் காத்திருக்கிறதாகவே திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகமாக இருக்கும். அதிகப்படியான உழைப்பு, பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். உயர் அதிகாரிகள் அடிக்கடி வந்து தங்களை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இருக்கின்ற தொழிலில் கவனம் செலுத்துங்கள். வேறு எந்த உப தொழிலும் வேண்டாம். தொழிலில் அகலக்கால் வைத்தல் வேண்டாம். அரசியல் துறையை பொறுத்தவரை தங்களுக்கு தற்சமயம் அரசியல் நிலவரம் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி சற்று கால தாமதமாகலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு பொறுத்தவரை ஓரளவு வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. இசைத்துறை, ஓவியத்துறை உள்ளோருக்கு பல வரவுகள் அதிகரிக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள். விளையாட்டுத் துறையில் மாணவர்கள் நல்ல பரிசுகளை வெல்லலாம். தங்களுடைய உடல் வலுவை காட்டலாம். ரியல் எஸ்டேட் பொறுத்தவரை தங்களுக்கு இன்னும் சில நாட்களுக்கு செவ்வாய் பகவான் செப்டம்பர் 19 வரை சாதகமாக இருப்பதால் ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும். என்றைக்கோ வாங்கி போட்ட நிலப்புலன்களை நல்ல விலைக்கு விற்பீர்கள். அடுத்து ரியல் எஸ்டேட் துறையில் நிறைய பண வரவுகள் இருப்பதால் மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம். தரகு கமிஷன் ஏஜென்சி பொறுத்தவரை நன்றாக இருக்கும். பண வரவுகள் நிறைய கிடைக்கும். ஐடி துறை அன்பர்கள் நன்கு புகழ் பெறுவர். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை, பாகவதம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.